வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ராஜா இருக்கான்ல, ஈஸ்வரிய பார்த்து இங்க பாரு, இந்த செங்கல் சூளை உனக்கு ரொம்ப ராசியான செங்கல் சூளை, அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறோம். இப்ப போய் அதை ஏலத்துல விடுறேன்னு சொல்றியே, இங்க பாரு உன் தங்கச்சி சொல்றா அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்காத. வில்லி சொல்றாங்க, அக்கா இந்த வீட்டுல பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. எல்லாருமே இப்போ உன் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. அதோட செங்கல் சூளையிலையும் இப்ப எல்லாருமே அந்த டிரைவர் பையல தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவன் வேலைக்கு வந்தாதான் நாங்களும் வருவோம் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. இத்தனை வருஷமா சம்பளம் கொடுத்தது நீ, ஆனா உனக்கு மரியாதை கொடுக்காம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் பேசுறாங்க பத்தியா. இவங்களுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாதுக்கா. இந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு போட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மரியாதை கொடுக்கறவங்கள மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம வேற யாருக்கோ நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. மாமா இப்படிதான், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஊர் உலகம் தெரியாதவர், அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு. உனக்கு தான்க்கா எல்லாமே தெரியும். நீ செங்கல் சூளைய ஏலத்துக்கு போடணும் அப்படின்னு சொன்னது நியாயம்தான். நீ தேவையில்லாம மாமா சொல்றத கேட்காத. ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இந்த செங்கல் சூளைய விக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்காவுக்கு நான் எப்பவுமே ஆதரவா நிக்கிறேன். அது உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. இதுக்கு மேல ஈஸ்வரி கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் சந்திரா கண்டிப்பா நம்மள பேச விட மாட்டா அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. செங்கல் சூளை நாளைக்கு ஏலத்துக்கு வருது, எப்படியாவது நீங்க வாங்கிருங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, மாமா அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுறேன், நீங்க தைரியமா இருங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் செங்கல் சூளைக்கான ஏலம் நடக்குது. வில்லியோட ஆளும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகைய சொல்றாங்க. அப்ப கடைசியா 50 லட்சத்துக்கு அந்த தொகை வந்து நிக்க, அப்ப ஒருத்தர் அந்த இடத்துல வந்துட்டு பணத்தை கூட்டுறாரு. அவர் பணத்தை கூட்டினதும் இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. மேடம், இவ்வளவு தொகை தான் நம்ம கையிலேயே கொடுத்துருக்காங்க, இதை விட அதிகமான தொகையா போயிட்டு இருக்கே அப்படின்னு வில்லிய பார்க்க, வில்லியும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ மேனேஜர் வந்துட்டு கடைசியா ஒரு 90 லட்சத்தை சொல்லிடுறாரு. 90 லட்சத்தை 3 தரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட சொன்னதோட அவங்க நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க சார், உங்களுக்கு தான் அந்த செங்கல் சூளை, வந்து கையெழுத்து போட்டு பணத்தை கொடுத்துட்டு போங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க சார் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. என்னது சாரா? அப்ப நீங்க இந்த செங்கல் சூளைய வாங்க வரலையா? அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், சார் வந்துட்டு எப்பவுமே ஏலம் முடிஞ்சுதான் வருவாரு, அதே மாதிரி ஏலம் முடிஞ்சுதான் வருவாரு. இப்போ சார் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராரு. ஹீரோவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இந்த டிரைவர் பையன் எதுக்குக்கா வரான்? இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்னக்கா சம்பந்தம்? இவன் எதுக்கு தேவையில்லாம வரான்? இந்த ஏலத்துல இவன் கலந்துக்க போறானா? ஆளை பாக்குறதுக்கே ஒரு டைப்பா இருக்கான். வேஷ்டி சட்டையில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப கோட் சூட்ல வந்து இறங்குறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல, இவன் எதுக்கு வரான் அப்படின்ட்டு. ஈஸ்வரி டக்குன்னு போயிட்டு, டேய் உன்னை யாருடா இங்க வர சொன்னது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னத்த இது, இந்த ஏலம் வந்துட்டு ஓப்பனா தானே நடக்குது, யாரு வேணாலும் வாங்கலாம்ல, அதனாலதான் நான் வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, நீ இப்படி தேவையில்லாம வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இந்த ஏலத்துல யாரு வேணாலும் கலந்துக்கலாம், இதுல குடும்ப பிரச்சனை எல்லாம் கிடையாது, நான் தொழில் ரீதியா தான் வந்திருக்கேன். அந்த செங்கல் சூளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நீங்க ஏலத்துக்கு விட போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதை வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த ஏலத்துல நான் ஜெயிச்சிட்டேன், அதை நான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். நீங்க ஏலத்துக்கு விட்டுட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரி நேரா பக்கத்துல நிக்கிறவரை பார்த்து, ஏய்
இவனுக்காக தான் நீ ஏலத்துல வந்து கலந்துகிட்டியா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மேடம், சார் தான் மேடம் இந்த செங்கல் சூளைக்கான பணத்தை கொடுக்க போறாரு. அப்ப வில்லி டக்குன்னு அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, இந்த செங்கல் சூளை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த டிரைவர் பைய பறிக்க பாக்குறானே, அக்கா காரிய தூண்டி விடணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட, அக்கா என்ன நடந்தாலும் சரி இந்த செங்கல் சூளை இவன் கைக்கு போகவே கூடாதுக்கா. இங்க பாரு, இந்த செங்கல் சூளை எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு முன்னாடி கொண்டு வந்த அப்படின்னு உனக்கு தெரியும்ல. இத போய் இந்த டிரைவர் பையிட்ட கொடுக்க போறியா? இங்க பாருக்கா, குடுக்காதக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டு, இங்க பாரு, நீதானே இந்த செங்கல் சூளைக்கான ஏலத்தை நீ தானே பண்ண. இப்போ மாப்பிள்ள அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டாரு. இப்ப போயிட்டு இந்த செங்கல் சூளைய ஏலம் கிடையாது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு, எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுத்த வாக்க மீறுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த செங்கல் சூளைய மாப்பிள்ளை ஜெயிச்சுட்டாரு, மாப்பிள்ளைக்குதான் இந்த செங்கல் சூளை அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு தோணுது. அக்கா இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க அக்கா, அவங்க பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எல்லாமே ஒன்னாலதான், பெசாப்புல இருந்திருப்ப. நீதான் இந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு சொன்ன. உடனே உன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏலத்துல விட்ட. யாருக்கு இந்த செங்கல் சூளை போகக்கூடாது அப்படின்னு நினைச்சனோ அவன் கைக்கு இந்த செங்கல் சூளை போக போகுது. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன்னால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த செங்கல் சூளைய கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நேர்மையா நடந்துக்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழிய பயன்படுத்தாத. இந்த செங்கல் சூளைய நீ ஏலத்துக்கு விட்டுட்ட, ஏலத்துக்கு விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த செங்கல் சூளை யாருக்கு சொந்தம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா அவங்க புருஷனை பார்த்து, இங்க பாருங்க, அப்ப இது எல்லாமே உங்க ஏற்பாடுதான் நினைக்கிறேன். நீங்க தான் இந்த டிரைவர் பையன்கிட்ட சொல்லி இந்த செங்கல் சூளைய வாங்குறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க அதானே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட பிளான் தான் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து, டேய் டிரைவர் பையலே, என் புருஷன் கிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த செங்கல் சூளைய என்கிட்ட இருந்து பறிச்சிடலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணிருக்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, இந்த செங்கல் சூளைய நான் இன்னைக்கு ஏலத்துக்கு விட போறதில்ல அப்படின்னு நேரா ஆபீசர்ஸ போய் பார்த்தேன். இங்க பாருங்க, இந்த செங்கல் சூளைய நான் ஏலத்துக்கு விடல, நான் திரும்பி ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். என்னுடைய செங்கல் சூளையோட ஃபார்மை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? செங்கல் சூளைய ஏலத்துக்கு விட்ட பிறகு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப ஹீரோ நேரா அங்க உள்ள ஆபீசர்ஸ பார்த்து, இங்க பாருங்க, அத்தை மனசு மாறிட்டாங்கன்னா விட்டுருங்க. அத்தைக்கு அந்த செங்கல் சூளை வேணும்னா அவங்களே வச்சுக்கட்டும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ விட்டு கொடுத்து ஒன்னும் நான் வாங்கல, ஏன் செங்கல் சூளைய தான் நான் திரும்பி வாங்கிட்டு போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரித்த, எனக்கு புரியுது, இந்த செங்கல் சூளை உங்களுக்கு எப்பவுமே சொந்தம், நான் அதை வாங்கல அப்படின்னு சொன்னதும் வில்லிக்கு அப்பதான் நிம்மதியாகுது. அப்படா, இப்போதைக்கு அக்காவை எப்படியோ பேசி அந்த செங்கல் சூளைய இந்த டிரைவர் பையன்கிட்ட போக விடாம தடுத்தாச்சு. தனியா யாரையாவது பையர்ஸ வர வச்சு இந்த செங்கல் சூளைய நம்ம வித்துருவோம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா டக்குன்னு சின்ன மாமியாரை பார்த்து, என்ன சின்ன மாமியாரே, தனியா யாராவது பையர்ஸ வர வச்சு வித்தரலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் எல்லா இடத்துலயுமே நான் இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, நான் செங்கல் சூளைய விற்க போறேன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நீ சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி இங்க வந்திருக்கலாம், ஆனா இந்த செங்கல் சூளைய நான் கண்டிப்பா உனக்கு கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க இந்த செங்கல் சூளைய விற்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, நீ எப்போ இந்த செங்கல் சூளைய விற்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி இறங்கிருக்கான். அக்கா, இந்த செங்கல் சூளைய நீ கொடுக்காம விட்டது நல்லதுதான், நீ கவலைப்படாத, நம்ம வேற யாரையாவது பையச வர வச்சு இந்த செங்கல் சூளைய வித்தரலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு.
நம்ம ஹீரோ போனதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்ச்சி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஈஸ்வரி நேரம் ஆபீசர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க சார், ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு நினைச்சுதான் என்னோட செங்கல் சூளையை ஏலத்துக்கு கொண்டுட்டு வந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. ராஜா, மயிலு எல்லாருமே ஈஸ்வரிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப ஈஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்னாச்சு ஈஸ்வரி, அந்த செங்கல் சோலைய வித்துட்டியா? சொல்ல சொல்ல கேட்காம அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த செங்கல் சோலைய நான் ஏலத்துக்கு விடல. இது கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னம்மா சொல்ற, அந்த செங்கல் சோலைய ஏலத்துக்கு விடலையா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா. அப்ப வில்லி சொல்றாங்க, எங்க உங்க மருமக ஏலத்துக்கு விட வச்சாதானே, அதுக்குள்ளயும் அவன் பாட்டுக்கும் ஏலத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு அந்த செங்கல் சூளை கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அக்கா நடந்த ஏலத்தையே நிப்பாட்டிட்டான். இதை கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, எப்படியோ மாப்பிள்ள இந்த செங்கல் சோலை ஏலத்துக்கு போறதுல இருந்து தடுத்துட்டாருல, எனக்கு அது போதும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ மாமா தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரு அப்படின்னு தோணுது. இவருதான் உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வர வச்சிருக்காரு. அதனாலதான் உன் மாப்பிள்ளையும் அந்த செங்கல் சூளைக்கு ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அக்கா, இந்த வீட்டுல உன்னை எதிர்த்து எல்லாருமே அந்த டிரைவர் பையகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தெரியுது. எல்லாருமே எதிர்த்து அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இந்த வீட்டுல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, எல்லாரும் வந்துட்டு அந்த டிரைவர் பைய கூட யாராவது பேசுனீங்க அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு வேணும்னா மாப்பிள்ளைய பிடிக்காம இருக்கலாம், மாப்பிள்ளை பண்ண நல்லது எல்லாமே மறந்திருக்கலாம். ஆனா மாப்பிள்ளை எங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியும். அவர் எங்களுக்காக எவ்வளவு தியாகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியும். நீ வேணும்னா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்க. ஆனா எங்களால அப்படி நடக்க முடியாது, எங்களை அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீ சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, வர வர மாமாவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த பிறகுதான் தெரியுது. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாடி, வர வர இவர் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, நடந்தது எல்லாம் பார்த்துட்டு டென்ஷனா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவரு கால் அட்டன் பண்ணி, சொல்லுமா என்னாச்சு, அந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு எடுத்துட்டியா? அவங்க சொல்றாங்க, இல்லங்க, அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பையன் வந்துட்டு பயங்கரமா சொதப்பிட்டான், ஆப்பு வச்சுட்டான். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னமா சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, எப்படியாவது இந்த செங்கல் சூளைய நம்ம பேருக்கு எழுதிடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனா அந்த டிரைவர் பையன் இடையில வந்து அந்த செங்கல் சூளைய அவன் பேருக்கு எழுதிக்க பார்த்தான். எப்படியோ நான் அக்கா காரிக்கிட்ட அதையும் இதையும் சொல்லி குழப்பி விட்டு செங்கல் சூளைய ஏலத்துக்கு போறதையே தடுக்க வச்சுட்டேன். அக்காவும் செங்கல் சூளை ஏலத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டான். இது எல்லாத்தையும் கேட்டதும் சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. நான் அப்பவே சொன்னேன், அந்த டிரைவர் பையன் வெளியில இருக்கான், வேற ஏதாவது பிளான் பண்ணி அந்த செங்கல் சோலை நமக்கு கிடைக்க விடாதபடி பண்ணுவான் அப்படின்னு அப்பவே சொன்னேன். பாத்தியா அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அவன் நம்மள கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்ம என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம எப்படியும் நம்ம ஈஸ்வரி வந்து செங்கல் சூளையை ஏலத்துக்கு விடுவாங்க. இத வந்து நம்ம ஹீரோ தடுப்பாரு. இத பார்த்துட்டு அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். என்னடா இது, நம்ம நினைச்சது நடக்கவே மாட்டிக்கிதே அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த இங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.